மங்களம். ஏண்டா நான் ஓசுல சொல்றேன், நீ ஊரே காசு வாங்கிட்டு சொல்ற. அவங்க பாவப்பட்டு தர்றாங்க, நீங்க ஓசுலயே மங்களம் மாடுறீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அதனால ஆரியமாலை சாவலடா. அப்புறம் 3 தினங்களாவே காணவில்லை ஆரியமாலை. காணாமா? ஆமா. போய் என்கிட்ட ஒரு பக்கம் நல்லா புழைக்கிட்டு மகராசி. 32 தெருவுக்கு நீ பரசாட்டணும். பரசாட்டணுமா? ஆமா. இதோ அப்படியே சொல்லிருக்கலாம்ல. நான் கூட செத்து இருந்தா 10 ஊருக்கு போனா வேட்டி சட்டை கிடைக்கும் பார்த்தா அதுக்கு வழி இல்லை. அது சொல்லாதடா, நான் கட்டிக்கு போற பொண்ணு. அப்படி ஒரு பிரச்சனையா? ஆமா. சரி, அதுக்கு பரசாட்டம் அவ்வளவுதானே பிரச்சனை. சரிங்க. புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நெல்பேட்டை எழக்கூடிய ஆரியபுராஜன மகள் ஆரியமாலாவை 3 தினங்களாக காணவில்லை. கண்டவர்கள் காணாதவிடத்தில் சொல்லி, காணாதவர்கள் கண்டவிடத்தில் சொல்லி, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 விராக பொன் பரிசாக அளிக்கப்படும். சாமின்னு பரிசாட்டிட்டு வந்துரு. ஆமா. சந்தனத்தை செத்து போட வாசிக்கிற நல்ல மனுஷன். நான் 4 நாளைக்கு நல்லா இருக்கட்டு, 4-5 வருஷத்துக்கு. இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஐயா, புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நெல்பேட்டையில் ஆரியப்பூ மகாராஜாவுடைய மகள் ஆரியமாலாவை காணவில்லை. கண்டோர் கேட்டோர் சொல்லி, கேட்டோர் கண்டோர் சொல்லி, அவரு இவருக்கு சொல்லி, இவரு அவருக்கு சொல்லி ஆரியமாலாவை கொண்டு வந்த அரவணையில் ஒப்படைத்தால் அரசாங்க உத்தரவிற்காக 1000 விராகம் இடமாத்தாறு படிச்சா முடியோ. சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஐயா, புத்தூர் அக்கரகரத்தில் புதுச்சேரி நெல்பேட்டையில் ஆரியமாலாவை காணவில்லை. ஆரியமாலாவை கொண்டு வந்து அரமனையில் ஒப்படைத்தால் அரசாங்க உத்தரவு பிரகாரம் 1000 விராகம் இனாமா தரப்படுஞ்சாமையோ. ஓ ஜெயம். அந்த ஞாபகம் அல்லவா வருது நமக்கு. புத்தூர் அக்ரகர கீழ சிந்தாமணி மேல சிந்தாமணி சோமரசப்பேட்டை சமயநல்லூர் சின்ன மிளகுபார பெரிய மிளகுபார காவேரிக்கரை முக்கொம்பு கொள்ளிடம் காவேரி கோமதலப்பாறை என்று சொல்லக்கூடிய 32 தெருவுக்கு ஐயமார்க்க வரசாட்ட சொன்னாங்க. 31 சந்தில அடிச்சுட்டேன். இந்த கோமதலப்பாறை சந்து ஒண்ணு இருக்குதுங்க, அதுல அடிக்கலான்னு பாக்குறேன். அந்த காலத்துல அடிச்சு அங்கங்க இழுத்து பிடிச்சுக்குது. இப்போ என் பையன் ஒருத்தர் இருக்கிற காத்த முத்து பேரு. யாரு ஊமைனா? ஊமை நல்ல ஊர் வாய் பேசுவேன். அவன் இப்ப ரொம்ப நாளா சந்து தொலைவிட்டே அலையிறா. பெத்த பையன் பெரியாளாகி சந்து தொலைவதுக்கு ஆரம்பிச்சுட்டா சாமி. அப்பக்காரங்க பையனுக்கு சந்து பேசாம விட்டுறணும், இல்லைன்னா அப்பன் சந்தில அடிச்சு போட்டு போயிருவானுங்க. அடே தம்பி காத்த முத்து, கூப்பிட்டியாப்பா? இங்க இருக்கப்பா. இங்க இருக்கிறியா? ஆமாப்பா. போய் வீட்டுக்காளா இல்லையா? வீட்டுல உன்னை காணான்னு காத்துட்டு இருக்குதுப்பா. இல்ல 2 நாளைக்கு முன்னால சரி மேற்கு தோட்டத்துல பண்ணைக்காரர் மேற்கு தோட்டத்தை கூட்டிட்டு போனாரு வைக்கப்புல்லு போர் போடுறதுக்கு. ஆமா, கூட்டிட்டு போனவர் போட்டாரா என்னமா தெரியலையே. அவர் போட்டிருப்பாருப்பா. ஆமா, கூட்டிட்டு போய் விட்டுருப்பாரா? நிலா வெளிச்சம். ஆமா, ராத்திரி நேரம் வைக்கப்புல்லு. ஆமா ஆமா, கூட்டிட்டு போனவர் போட்டிருப்பாரு. போடாம இருப்பாரு. ஏன்னா ஆல்ரவுண்டுக்காரர் சம்சாரம் கூட போயிருந்தது. அந்த அம்மா வந்து தண்ணி தொட்டி பக்கம் அம்மனை குட்டியோட நின்னுது மேலு கழுவுறதுக்காக வேண்டிய. அதனால அக்ரகரத்துல ஆரியமாலாவை காணாம ஐயமார்க்க பரசாட்ட சொன்னாங்க. சரி, அது போனா போயிட்டு போகுது. நான் 31 சந்தில பரசாட்ட சொன்னாங்க. ஐயமார்க்க நமக்கு வருமானம் தர்றாங்களா? 31 சந்தில நான் அடிச்சுட்டேன். இந்த கோமதல பாரு சந்தில மட்டும் நீ போய் அடிச்சிட்டு வந்துரு. அப்படியா? சரிப்பா. ஆரியமாலாவை கொண்டு வந்து அரமனையில் ஒப்படைத்தால் அரசாங்க உத்தரவு பிரகாரம் 1000 விராகம் இனாமா தரப்படும். சரி அப்படின்னு மட்டும் சொல்லி அடிச்சிட்டு வந்துரு. சரிப்பா. தம்பி மைக் கொஞ்சம் பேச குறைசாமி, பேசுதான் அதிகமா இருக்கு. இதை பிடிச்சுக்க, வேகமாக இது அடிச்சு தோலை கழிச்சு விடாத. பரம்பரையா இதுல தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நான் கொடுத்தது ஆமா பரம்பரையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தோல் மாத்த மாட்டியா? ஒரு மனுஷனா பிறந்துட்டா கடைசி வரைக்கும் ஒரே தோல்ல வாசிக்கணும் சாமி. நீங்க அப்படி தோலை கீழே மாத்தலாம் அப்படி எண்ணெய் வச்சிடாதீங்க. ஒரே தோல்ல தான் வாசிக்கணும். நான் கொடுத்தது தப்பு.
நான் கொடுத்தது தப்பு. சரி. நீ வாங்குறது தப்பு. அப்படியாப்பா? இனி அடுத்து நீ அடிக்கிறது தப்பு. அப்படியா? சரிப்பா, நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். அடிச்சுட்டு இங்க பாரு, வெறியம்பட்டி பணியாடிகள் நிறைய வாரு வாகனத்துல நிக்கிறாங்க. சரி, நேரா தோட்டத்துக்கு போ, நொங்கு வெட்டி கொடுக்க சொல்லு. சரி சரி. பணியாடினால மரம் ஏற முடியலன்னா நேரா நீ பனி கரிச்சுக்கிட்டு போ. எதுக்குப்பா? கிழங்கு வெட்டி கொடுக்க சொல்லு. அப்படியா? வெறுங்கையோடு போகாத, 2ஆம் நம்பர் யூரியா சாக்கு எடுத்துக்கிட்டு போ. சரிப்பா. அதுலதான் ஒரு சாக்கு கிழங்கு ஒருமிக்க பிடிக்கு. சரி சரி. நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க போற? அங்க பாரு, நாடாரப்பன் கல்ல இறக்குறாரு, இடவாறு மாத்து போடுற சத்தம் மடக்கு மடக்குன்னு கேக்குது. ஆமா கேக்குது. இப்பவே போனா தான் ஒரு மரத்தை கல்லா குடிக்க முடியும். சரி சரி. விடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் ஒன்னா ஊத்தி சல்லுன்னு போயிருமுங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. முந்தி பெருத்தது நம்ம குலம். ஆம். முன்னூல் தைத்தது நம்ம குலம். ஆம். சாதி பேதங்களை படித்தது நம்ம குலம். சரி. சங்கத்தை வெட்டது நம்ம குலம். யானை மீது ஏறி அரித்ததனை அடிமையாக்கியது நம்ம குலம். சரிப்பா. இது தப்பா நினைச்சா தான் தப்பு, தப்பா நினைக்கலாம் தப்பு, தப்பே கிடையாது. சரிப்பா. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. அப்ப சொன்னா சரியா இருக்கும். நான் தோப்பக்கம் போறேன் நாடாரப்பன் பாக்குறதுக்கு. சரிப்பா. ஒரு மனுஷன் விடியால எந்திரிச்சு படியால அளந்து குடியாத வீடு வெடியாதரான்னா, காலையில எந்திரிச்சு காலு முகம் கழுவி கால் கோட்டரை குடிக்கிறவே கடவுளுக்கு சமம். 4 கோட்டரை குடிக்கிறவே நறுக்க காலுக்கு சமம். ஆமா ஆமா ராஜ்மாரி. காட்டையே வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்டர் நறுக்கிறதா. சரிப்பா. இதோ இப்பொழுது இந்த தெருவிலே வாழக்கூடியவன் செல்லா தோட்டி என்று ஒருவன், அண்ணவனுக்கு மகன் காத்தான் தோட்டி என்று. இப்பொழுது தன்னுடைய மகனை காத்தான் என்று அழைக்க காத்தவராயனாகிய நான் இப்பொழுது காத்தான் தோட்டியாக வந்திருக்கின்றேன். பரசாட்ட சொல்லும்படி சென்றிருக்கின்றார். மாறு அவதாரத்தில் நான் இப்பொழுது கோமதலை பாறை சென்று பரசாட்ட வேண்டும். ஆரியமாலா நான் தான் கணவன் என்பதை அறிகிறாளா இல்லையா என்பதை அறிய வேண்டும். இதோ பறைசாட்டி செல்கிறேன். புத்தூர் அகரகரம் புதுச்சேரி நல்பாட்டியில் ஆரியப்பு ராஜனுடைய மகள் ஆரிய மாலாவை 3 தினங்களாக காணவில்லை. கண்டவர்கள் கேட்டவரிடத்திலே சொல்லி, கேட்டவர்கள் கண்டவரிடத்திலே சொல்லி அரண்மனை கொண்டு வந்து ஒப்படைத்தால் 1000 பொன் இனாமாக தரப்படுவோம். அகரகரம் புதுச்சேரி நல்பட்டியில் ஆரியப்பு ராஜனுடைய மகள் ஆரிய மாலாவை 3 தினங்களாக காணவில்லை. கண்டவர்கள் கேட்டவரிடத்திலே சொல்லி, கேட்டவர்கள் கண்டவரிடத்திலே சொல்லி அரண்மனை கொண்டு வந்து ஒப்படைத்தால் 1000 பொன் இனாமாக தரப்படுவோம். யாருங்க அவரு? நீங்க யாருங்க? நீ யாருன்னு தெரியலையே. பழையத்து பொண்ணு நானு சின்னையா. சரி சரி. பழையத்து பொண்ணு நானு சின்னையா. பழைய பந்தத்தை தேடி வந்தேன் சொல்லையா. வீட்டுக்காரன் பேரு சொன்னா. என் வீட்டுக்காரர் தேடி வந்தாங்க. ஆமா. அப்ப தேடி பாருமா, நானும் பரசாட்டணும். யாருமா உன் வீட்டுக்காரரு? எங்க வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டேன் நானு. எப்படி இருப்பாரு? கட்டிக்க போற கணவர் பேர் சொல்லுவாங்களா? எப்படி இருப்பாருனாவது சொல்லுமா. அப்படியா? யாங்க அப்படியே உங்கள மாதிரி இருப்பாங்க. நான் எப்படிப்பட்ட வேலைக்காரன் தெரியுமா? 8 சாதி வரோம் எரும சத்தா பங்கு வரோம். 8 சாதி வரோம் எரும சத்தா பங்கு வரோம். 10 சேதி வரோம் சாமியை கேளு. பசு சத்தா பங்கு வரோம் சாமியை கேளு. 8 சேதி வரோம் நல்ல எரும சத்தா பங்கு வரோம். 10 சேதி வரோம் பசு சத்தா பங்கு வரோம். 8 சேதி வரும் எரும செத்து போச்சுன்னு, 10 சேதி வரும் பசு செத்து போச்சுன்னு. நான் அதை என்ன செய்வேன் தெரியுமா? நான் செய்யக்கூடிய வேலைக்கு நீயும் ஒத்தாசியா இருந்தா உன்னை பொண்டாட்டி நேர்த்துக்குவேன். சொல்லி பாருங்க, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. அப்படியா? நான் மாடருக்க போனானே என்ன கொண்டு வருவேன். மாடருக்க அண்ணு மாடருக்க அடு மாடருக்க போனாலுமே நீரா என்ன கொண்டு நீரா. நீ மாடருக்க போனா என்ன கொண்டு வருவ?
நீங்க மாடருக்க போனா நான் கூட கொண்டு வருவேன். நீ மாடருக்க போனா நான் கூட கொண்டு வருவேன். நீ மாடருக்க போனா நான் கூட கொண்டு வருவேன். புருஷனை நீங்க என்ன நினைச்சீங்க? இனிமே என் புருஷன் இந்த வேலைக்கு தான் அனுப்ப போறேன். ஏன்? சரிங்க. நல்லா வருமா மாடு அறுக்க போனா மாமிசத்தை கொண்டு வர கூடையோடு வருவாங்கிற இன்னொரு வேலை இருக்குமா சொல்லுடிக்காத. என்ன வேலை தெரியுமா அடி கண்ணறுக்க போனா நீ என்ன கொண்டு வருவ கண்ணறுக்க அடியே கண்ணறுக்க பெண்ணை கண்ணறுக்க அடி கண்ணறுக்க போனாலும் நீதான் என்ன கொண்டு நீ வருவ கண்ணறுக்க போனா நீ என்ன கொண்டு என்னம்மா கொண்டு வருவ ஏப்பு, அத சொல்லுமா எங்க ஆளுகளை எத்தனையோ பேர் அடிக்கிறாங்க. ஆமா, ஆனா அம்மையா கெடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என் புருஷன் அடிக்கிற அடி என் நெஞ்சே பதறியா. நீ கண்ணறுக்க போனா நான் கத்தி கொண்டு வருவேன். நீ கண்ணறுக்க போனா நான் கத்தி கொண்டு வருவேன். நீ கண்ணறுக்க போனா நான் கத்தி கொண்டு வருவேன். நீ அடிக்கிற அடி நான் சத்தியமா நான் எங்கேயுமே போகல. நான் உங்களோட வந்துடுறேன். கண்ணறுக்க போனா ரத்தத்தை கொண்டு வர களையத்தோட வருவாங்கிற அம்மா, அப்படியா ஆ, அது மட்டும் இல்லம்மா ஆ. இன்னொரு வேலை இருக்கு அட, நீ எந்த வேலையா இருந்தாலும் அது சொல்லு. என்ன வேலை தெரியுமா ஆ, ரத்தத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு தூங்குற வேலை இல்ல ஆ, அது என்ன செய்யணும் என்ன தெரியுமா செய்யணும்? நான் என்ன செய்வேன் நீ என்ன செய்யணும் தெரியுமா நான் கல் குடிக்க போனானே என்ன செஞ்சு வருவேன் கல் குடிக்க அடியே கல் குடிக்க அடி கல்லு குடிக்க போனாலே நீ என்ன செஞ்சு நீ வருவ கல் குடிக்க போனானே என்ன செஞ்சு இப்படித்தானே? கல் குடிக்க நீ கல்லு குடிக்க போனா நான் கறி வறுத்து வருவேன். நீ கல்லு குடிக்க போனா நான் கறி வறுத்து வருவேன். நீ கல்லு குடிக்க போனா நான் கறி வறுத்து வருவேன். கல்லு குடிக்க போனா கறி வறுத்து வருவேறாங்க. கரிய சுக்காட்ட வறுத்து வருவ அப்புறம் இல்லையா? சரிம்மா ஆ. கரிய நீங்க வறுத்து மட்டும் வா குடிக்க கூடாது. எனக்கும் கொடுக்கணும். மா ஆமா, குடிய கொடுத்தோம்னு எதுக்கு சொல்லிக்கிறாங்க? நான் கல்ல குடிச்சிட்டு ஆ. உனக்கு 2 மொந்தம் வாங்கிட்டு வர்றேன் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வாங்க. பக்குவமா இருக்கிறியா வாங்கிட்டு வா அப்பு. ஆமா, என் புருஷன் 4 கிளாஸ் குடிச்சான். ஆ, நான் 8 கிளாஸ் குடிப்பேன். ஐயோ ஆமா, ஆ. நான் எப்பவுமே முதலிடத்துல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அது சொல்லு ஆமா, கொண்டாகல கொண்டாகல. ஏன் கல்லு வைக்கிறதுக்கு செய்தார ஆளியா? வா, அதுக்கு ஒத்து ஒரு வேண்டாம் சொல்றேன். வா வா, சீக்கிரம் கொண்டா. வழியில காசு போடுறது தெரியல தெரியல, காசு போடுது நான் கல்லு குடிக்க வழியில காசு போட தெரியல அத கறி கறி எங்கயா? இந்தாண்டா, கொண்டு வரேன், கொண்டு வரேன். இந்தா, நீங்க வந்து குடியா, குடியா, குடியா. உன்னை கண் தேடுது. உன்னை கண் தேடுது. ஆரியமாலா புத்தூர் அக்ரகரத்தில் 1000 விட்டு ஐயம்மார்களுக்கு மகளாக பிறந்தவள் என்பதை மறந்து விட்டாயா மதிகட்டவளே மாட்டானுடன் ஓடி வந்துட்டாய் என் குளத்தை கெடுக்க வந்த கோடாளி காபே ஏய், ஆடுற பொம்பளை பிள்ளைட்டு காலையில காம்பு கட்டுக்கிட்டு
ஐயோ ஏன் அடிக்கின்றீர்கள் படவா மாலாவை ராசகோள். நான் மனமொழியாக அடிக்கின்றேன் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? விட்டு விடுங்கள் நான் ஆரியமாலாவுக்கு சித்தப்பன், இவரு தாய் மாமே. பெத்தப்பன் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால எவன் ஒருவன் ஆரியமாலாவை சிறையெடுக்கின்றானோ அண்ணவனுக்கு பாச்சூர் ரத்த பரந்தமலை மட்டில கழுகு மரம் காத்திருக்கின்றது. எங்களுடைய மகளை நீ எங்களுடைய மகளை சிறையெடுத்து வந்த காரணத்தினாலே இப்பொழுதே கழுகு மரத்துக்கு செல். அந்த பங்கினு என் அம்மா மாதத்திலே அங்கனையாயம்மா வாதத்திலே பதினெட்டா மாதத்திலே 18ஆம் தேதியிலே மலையறையும் மாதத்திலே மாலாவை எல்லாம் தொட்டதினா கலிகையும் மாதந்தனம்மா மணிகளுக்கு எனம்மா நேதலம்மா அந்நியரையும் மாதத்திலே கண்ணியரை எனம்மா தொட்டதினா கலிகுமரம் அம்மா வைத்ததம்மா அழகு வர எனம்மா வாய்த்ததம்மா படவா ராசகோள். உனக்கு அகரகரத்து பொண்ணு கேக்குதா? காக்காய கத்தினாலோ குயிலா கோபினாலோ அண்ணவனுக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. கழுகு மரத்துல ஏறு, இல்லாவிட்டால் நாங்கள் ஐயர்கார ஒவ்வொருவரும் 1000 அடி அடிப்போம். சமக்கியாலேயே 1000 அடி அடிப்போம். ரெண்டுல ஒண்ணு அவன் ஏறான பார்த்துட்டு வா. அது எப்ப ஏறானே இந்த மரத்துல ஏறி தலப்புக்கு போகணும். தாய் சொல்லை மீறியவனுக்கு தண்டனை நிச்சயம் என்பதை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கின்றாய் தாயை காமாட்சி. பெற்றவள் காமாட்சியாக இருந்தாலும் என்னை தூக்கி கொண்டு போய் நல்லவனாக வல்லவனாக சீராட்டி பாராட்டி வளர்த்த கொல்லிமலை கன்னிகள் அன்று எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் என்னவென்றால் ஹலோ ஆவிக்கும் அங்கத்திற்கும் எந்த ஒரு பங்கம் வருகின்ற நேரத்தில் ஹலோ தாயே கொல்லிமலை கன்னிகளா என்று அழைத்தால் ஓடி வந்து காத்துக்கொள்கிறோம் மகனே என்றார்கள். அதனால் அந்த கொல்லிமலை கன்னிகளா கொல்லிமலை கொல்லிமலை கன்னிகளா கூப்பிட்டு கூப்பிட்டாலே தினமா அன்று சொன்ன சத்தியமே சத்தியமே சத்திய நிறைவேறு கைமாறு கைமாறு வருமம்மா கொல்லிமலை கன்னிகளா, இப்பொழுது உனது மகன் இந்த கழுமரத்திலே உயிருக்கு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றேன். தாயே என்ன செய்வேன்? ஹலோ. நல்லோ ஒன்னா படைதான் இல்ல நானல்லோ ஒன்னா பாட்டிதானிலே ஓராயிரம் நஞ்சமல்ல ஓராயிரம் நஞ்சு முள்ளே ரெண்டாம் படைதான் இல்ல ரெண்டானல்லோ ரெண்டாம் பாட்டிதானிலே 2000
கழுமரத்தில் 9 வடிகள் ஏறி வந்து விட்டேன். 7 வடிகளுக்கும் கொல்லிமலை கன்னிமார்களை நினைத்து ஏறி வந்தேன். 8வது வடியில் என்னுடைய பெரியதாயார் வள்ளத்து மாகாளியை நினைத்து ஏறி வந்தேன். 9வது வடியில் தாயான காமாட்சியை நினைத்து ஏறி வந்து விட்டேனே. இந்த 10வது வடிக்குரிய தெய்வம் எதுவென்று புரியாத காரணத்தால் இதோ இப்பொழுது 10வது வடியில் உயிருக்கு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றேன். தந்தையே, காத்தருள வேண்டும் ஐயனே. ஹலோ, காத்தவராயன் கழுமரத்தில் இருக்கும் பொழுது கழுமரத்தை சுற்றி வந்து தாங்கள் கையில் இயன்ற காணிக்கை கொடுத்த திருநீரை பெற்று சென்றால் தாங்கள் வீட்டில் பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் விலகும் என்பது ஐதீகம். காணிக்கை இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை, எல்லாரும் நெத்தியில திருநீர் இருக்குன்னு எல்லாம் வாங்க, பக்கத்தில் வாங்க. மகனே காத்தவராயா, தந்தையே, உனக்கு எதுக்காக இந்த கழுமரம் 9 படி ஏறி 10வது படியில் எதுக்காக உன்னால ஏற முடியவில்லை தெரியுமா உனக்கு? எடுத்து செல்லுங்கள் தந்தையே. அன்றொரு நாள் உன்னுடைய தாய் அன்ன காமாட்சி, மகனே காத்தவராயா, உன்னுடைய தாய் மாமனுடைய மகள் மாங்கருப்பி பூங்கருப்பி 2 பெண்களை மணந்து கொள்வாய் மகனே என்று தெரிவிக்கும் பொழுது 2 பெண்களை மணக்க முடியாத தாயே என்று தாய் மாமன் பிள்ளை என்று பாராமல் தாய் குலத்த பிள்ளை என்று பாராமல் கேவலமாக பேசி வந்து விட்டாய். ஆகையினால் 10வது மணியில் உன்னால் கால் எடுத்து வைக்க முடியவில்லை. 10வது மணியில் கால் எடுத்து வைக்க வேண்டுமானால் உன்னுடைய தாய் மாமன் பரந்தவனை நினைத்து வண்ணமாக 10வது மணியில் கால் எடுத்து வைப்பாய் மகனே. மாயவா, மதுசூதனா, கோபாலா, அன்று என்னுடைய தாயான காமாட்சி தாய்மாமனுடைய மக்களை ஏற்றுக்கொள்ளடா என்று சொன்னபோது தாய்மாமனுடைய மக்களை பற்றி ஏளனமாக கேவலமாக பேசி வந்தேன், எதிர்வாதம் செய்து வந்தேன். ஏன்? ஆரிய மாலா மீது நான் கண்ட ஆசையால். இப்பொழுது ஆரிய மாலாவை மணந்ததால் இந்த கழுமரத்திற்கு உயிருக்கு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றேன். இறைவா, மாயவா, என்னை வந்து காத்தருள வேண்டும். இந்த வேளை வருக வேண்டுமே. ஹரி ராமா ராமா, என்னை வந்து காக்க வேண்டுமே. இந்த வேளை வருக வேண்டுமே. ஹரி ராமா ராமா, என் துயரோ தீர்க்க வேண்டுமே. மகனே, இப்பொழுது 10 படிகளில் ஏறி வந்து விட்டேன். என்னுடைய சாபமாகப்பட்டது தீர்ந்து விட்டதா தந்தையே? மகனே காத்தவராயா, தந்தையே, 7வது படியிலே உன்னுடைய கொல்லிமலை 7 கன்னிமார்கள் இருந்தும் உன்னுடைய ஆவிக்கும் அங்கத்துக்கும் எவ்விதமான வங்கம் இல்லாமல் உன் உயிரை காப்பாற்றிருக்கின்றார்கள். 8வது படியிலே உன்னை, அதாவது பெரியதாய் என்று சொல்லக்கூடிய வள்ளத்து மாகாளில் இருந்து உன்னுடைய ஆவிக்கும் அங்கத்துக்கு எவ்விதமான வங்கம் இல்லாமல் உயிரை காப்பாற்றிருக்கின்றார்கள். 9வது படியிலே உன்னை ஈண்டெடுத்த அன்ன காமாட்சி இருந்து உன்னை காப்பாற்றிருக்கின்றார்கள். 10வது படியிலே உன்னுடைய தாய் மாமன வருந்தாமன் இருந்து உன்னை உயிரை காப்பாற்றிருக்கின்றார்கள். இந்த சாபமாகப்பட்டது இந்த கழுமரத்திலே நீங்கிவிட்டது மகளே. இந்த கழுமரமாகப்பட்டது உனக்கு எதுக்காக நடந்தது தெரியுமா? அன்றொரு நாள் தெய்வலோகத்திலிருந்து 7 கன்னிமார்கள் பூலோக மார்க்கமாக வந்து மலர்கள் எல்லாம் பறித்து கம்பை நதிக்கரையில் வைத்துவிட்டு நதியிலே நீராடி கொண்டிருந்தார்கள். நீ என்ன செய்தார்? 6 கன்னி இளைய கன்னியான 7வது கன்னியினுடைய துயிலாடு எடுத்து மறைத்து வைத்த காரணத்தினால் பெண்பால் அகுமான தாங்க முடியாமல் நதியிலே இறந்து விட்டார். 6 கன்னிமார்கள் தெய்வலோகம் சென்று விட்டார்கள். அந்த 7வது கன்னியாகப்பட்டவள் உன்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக புத்தூர் அக்ரகரம் புதுச்சேரி நெல்பேட்டை ஆளக்கூடிய ஆரியபூராஜனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். நீ தென்திசை மார்க்கமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும். ஆரியமாலாவை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணை சிறையெடுக்க வேண்டும். 1000 ஐயன்மார்களும் கழுமரத்திலேத்தி கொல்லும்படி அந்த பெண்ணின் ஜாதகம் தந்தது மகனை காத்தவராயா. அந்த சாபமாகப்பட்டது கழுமரத்திலே நீங்கிவிட்டது. உனக்கு ஆலயத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம்.
கொல்லிமலைக்கு கீழ்புறம் வண்ணானூத்தி என்று சொல்லக்கூடிய வைர சட்டியவாளையத்தில் உனக்கு ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு உன்னை நாடி வரும் மக்களுக்கெல்லாம் கேட்கும் வரத்தை வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கலியுகம் முடியும் தருவாயிலே என்னுடைய பாதார விந்தங்களுக்கு தடவாய் என்ற சாபத்தை கொடுத்து விட்டு இப்பொழுது நானே கைலிங்கிரி சென்று கொண்டிருக்கின்றேன். ஓம் நமோ நமச்சிவாய நமக, ஓம் நமோ நமச்சிவாய நமக, ஓம் நமோ நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. தந்தையாகிய சிவபெருமான் இந்த கலியுகம் முடியும் வரை கலியுக தெய்வமாக விளங்க வேண்டும். கலியுகம் முடிந்த பிறகு தேவலோகம் வந்து அடைவாய் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். நானும் கொல்லிமலைக்கு கீழ்புறம் வண்ணானத்து என்கின்ற இடத்தில் மாசி பெரியண்ணரை துணையாக கொண்டு கலியுக தெய்வமாக விளங்கப் போகிறான் காத்தவராய சாமி. என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் நல்லதொரு அருளை கொடுக்க போகிறான் காத்தவராய சாமி. பில்லி சூன்யம் என்ற மாந்திரியங்களை இனியே வெல்ல போகிறான் காத்தவராய சாமி. நமோ நமச்சிவாய நமக, நமோ நமச்சிவாய நமக, நமோ நமச்சிவாய நமக.